இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட பிலிப்பு செசரியா அப்படிங்கிற பட்டணத்துக்கு போகிறார். இயேசு கிறிஸ்துடைய வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட சில கேள்விகளை கேட்டுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு கேள்வி அவர் கேட்கிறார், ஒரு மாறுபட்ட ஒரு கேள்வி. ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கிறார். உடனடியாக அந்த சீஷர்கள், உங்களை சிலர் யோவான் ஸ்நானன்னு சொல்கிறாங்க, எலியான்னு சொல்கிறாங்க, தீர்க்கதரிசிகளில் ஒருவர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை அவருக்கு முன்பதாக வைக்கிறார்கள். உடனடியாக எப்பொழுதுமே பதிலை முந்தி சொல்லக்கூடிய பேதுரு, நீர் கிறிஸ்து என்றார். ஆண்டவர் அதை அங்கீகரித்து கொண்டு, நீங்கள் இதை குறித்து வேறு யாரிடமும் இதை பற்றி சொல்லாதீர்கள் சொல்கிறார். மார்க்கு அதை தொடர்ந்து, மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அவர்களோடு இத்தனை நாட்கள் நடந்து வந்து கொண்டு, இந்த மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான முக்கியமான நோக்கம் என்ன என்பதை அவர்களுக்கு சொல்கிறார். அதை தொடர்ந்து மார்க் 10வது அதிகாரம் 45ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்க வந்தார் என்றார். இப்போ இயேசு ஒரு அடிப்படை கேள்வி வைக்கிறார். நான் யார், என்னை மக்கள் என்னவென்று கூறுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி வைக்கின்றார். அந்த கேள்விக்கு கிறிஸ்து என்ற பதில் கிடைக்கிறது. அந்த இயேசு என்ற கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரனாக, பழைய ஏற்பாட்டிலே தானியேல் புஸ்தகத்திலே தானியேல் அங்கே ஒரு மனுஷகுமாரனை பற்றி சொல்கிறார். அந்த மனுஷகுமாரன் கடைசி காலத்திலே உலகத்தெல்லாம் ஆட்சி செய்ய போகிற மனுஷகுமாரன் என்பவர் வருவார் என்பதை தானியேலே சொல்கிறார். இப்போ இயேசு தன்னை அந்த மனுஷகுமாரனாக பாவித்து, எதிர்காலத்திலே வரப்போகின்ற அந்த மனுஷகுமாரன் உலகத்தை ஆட்சி செய்கிறவராக வரப்போகிறார். ஆனால் அதற்கு முன்பதாக அவர் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அவர் பாடுபட வேண்டும், ஆகாதவர் என்று தள்ளப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும், 3 நாளைக்கு பின்பதாக அவர் உயிர்த்தெழ வேண்டும். எதற்காக வெற்றெல்லாம் செய்கிறார்? அநேகரை அவர் மீட்க வேண்டும், மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை அவர் கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இதற்காகத்தான் கிறிஸ்து வருகிறார் என்பதை மிக தெளிவாக இங்கே மார்க்கு நமக்கு சொல்கிறார். இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இயேசுவை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அதுதான் நம்முடைய இன்றைய பாடத்தினுடைய முக்கியமான நோக்கம். கிறிஸ்து யார்? கிறிஸ்டாலஜி, கிறிஸ்துவை பற்றிய பாடம். அதைத்தான் நாம் படிக்க போகிறோம். நம்ம படிக்க போகின்ற பாடம் கிறிஸ்டாலஜி, கிறிஸ்துவை பற்றிய பாடம். இப்போ கிறிஸ்து யார், அவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார், அவர் என்ன செய்தார் என்று அவரை குறித்து பல காரியங்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். ஆக இந்த பாடத்தினுடைய அடிப்படையான கேள்வி கிறிஸ்து யார். இப்போ இந்த கிறிஸ்டாலஜி அல்லது கிறிஸ்துவை குறித்த பாடத்திலே நாம் என்ன செய்ய போகிறோம், நம்முடைய நோக்கம் என்ன என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், அதற்கு சில நோக்கங்கள் உண்டு. இதில் நாம் கிறிஸ்துவனுடைய ஆழ்த்துவம், கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன என்பதை குறித்து படிக்கப் போகிறோம். அடுத்து கிறிஸ்துவனுடைய வேலை, அவர் என்ன செய்தார் என்பதை குறித்து நம்ம படிக்க போகிறோம். அடிப்படையாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்திருக்கின்றார். அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்காக கொண்டார். இதுதான் அவர் செய்த மிக முக்கியமான காரியம். ஆக இதை குறித்து நாம் படிக்கப் போகின்றோம்.
அடுத்து பழைய ஏற்பாட்டிலே மற்றும் புதிய ஏற்பாட்டிலே இந்த கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் நாம் படிக்கப் போகிறோம். அது மட்டுமல்ல, சரித்திரபூர்வமாகவும் இறையியல் பூர்வமாகவும் கிறிஸ்துவை குறித்த காரியங்களையும் நாம் படிக்கப் போகின்றோம். சரித்திரம், இறையியல் வழியாக நாம் கிறிஸ்துவை படிக்கப் போகின்றோம். அடுத்து நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்யக்கூடிய ஊழியங்களிலும் இந்த கிறிஸ்டாலஜி அல்லது கிறிஸ்துவை குறித்த பாடம் எப்படி தாக்கும் என்பதை பற்றி நாம் படிக்கப் போகிறோம். இவைதான் இந்த கிறிஸ்டாலஜி அல்லது கிறிஸ்துவை குறித்த பாடத்தினுடைய முக்கிய நோக்கங்கள். அடுத்தபடியாக இதில் என்னென்ன காரியங்களை குறித்தெல்லாம் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் என்பதை குறித்த ஒரு சுருக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக இந்த கிறிஸ்துவை பற்றிய பாடத்தினுடைய வரையறை, அதனுடைய நோக்கம் என்பதை குறித்து நாம் படிக்கப் போகின்றோம். அடுத்தபடியாக இந்த கிறிஸ்டாலஜி அல்லது கிறிஸ்தவ இறையியல் என்பதை குறித்து அதை நாம் எதன் மூலமாக படிக்கப் போகிறோம் என்பதையும் கூட படிக்கப் போகின்றோம். குறிப்பாக வேதம், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய அனுபவம், இதன் மூலமாக கூட நாம் இந்த கிறிஸ்துவை பற்றி படிக்க முடியும். அடுத்து கிறிஸ்துவனுடைய சிறப்புத்தன்மை, இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தவத்திலே உலகத்தில் உள்ள மதங்களிலே இந்த கிறிஸ்தவம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இதுவரைக்கும் சுருக்கமாக நம்ம படிக்கப் போகின்ற இந்த கிறிஸ்துவை பற்றிய பாடத்தினுடைய நோக்கத்தை குறித்து பார்த்தோம். இனிமேல் இதனுடைய ஒரு சிலபஸ் அல்லது இன்னும் என்னெல்லாம் இந்த வகுப்பிலே படிக்கப் போகிறோம் என்பதை குறித்து சற்று விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக கிறிஸ்துவை பற்றிய இந்த பாடத்திலே முன்னுரையை பற்றி படிக்கப் போகிறோம். அதனுடைய வரையறை என்ன, அதனுடைய எல்லை என்ன, இதை குறித்து நாம் எங்கிருந்தெல்லாம் படிக்க முடியும், இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கிருந்து படிக்க முடியும், அடிப்படையாக வேதத்திலிருந்து படிக்கப் போகிறோம். சரித்திரம், கிறிஸ்தவ சபை சரித்திரத்தின் வழியாக அவரை குறித்து படிக்கப் போகின்றோம். நம்முடைய அனுபவத்தின் வழியாக படிக்கப் போகின்றோம். அவருடைய சிறப்பு தன்மைகள் என்னென்ன, இதெல்லாம் குறித்து நாம் படிக்கப் போகின்றோம். அடுத்து கிறிஸ்தவத்திலே கிறிஸ்து எப்படி மையமாக செயல்படுகிறார், ரட்சிப்பிலே கிறிஸ்துவனுடைய பங்கு என்ன, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதிலே கிறிஸ்துவனுடைய பங்கு என்ன, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பல இறையியல் கோட்பாடுகள் எல்லாம் இந்த கிறிஸ்தவ அடிப்படை சத்தியங்களிலே எப்படி அவைகள் மோதுகின்றன, எப்படி பிரச்சனை எழுப்புகின்றன என்பதெல்லாம் படிக்கப் போகின்றோம். கிறிஸ்துவை குறித்த வாக்குத்தத்தம், கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள், இயேசு கிறிஸ்து, அதாவது இயேசு சாதாரணமாக நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், கிறிஸ்து அல்லது இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக பிறந்தார் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. அவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இருந்தார். கடவுளாக இருந்தவர் மனிதனாக பிறந்தார். அப்போது மனிதனாக பிறப்பதற்கு முன்பதாக அவர் எப்படியெல்லாம் காட்சியளித்தார், எப்படி மனிதனோடு கூட இடைப்பட்டார் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது அதை கிறிஸ்டோஃபனி அல்லது கிறிஸ்துவினுடைய தரிசனம் என்று நாம் சொல்கிறோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பும் கிறிஸ்து பிறந்ததற்கு அப்புறமும் அவர் பல இடங்களிலே சரித்திரத்திலே வேதத்திலே அவர் தரிசனம் ஆகியிருக்கின்றார். அதாவது கடவுள் மனிதனாக வருவதற்கு முன்பதாக கிறிஸ்து எப்படி மனிதனிடத்திலே காட்சியளித்தார் என்பதை குறித்து படிக்கப் போகின்றோம். கிறிஸ்துவை குறித்த நிழல்கள், அதற்கப்புறமாக எதிர்காலத்திலே கிறிஸ்துவும் இஸ்ரவேலுடைய சரித்திரம், இதெல்லாம் நம்ம இந்த பாடத்திலே படிப்பதற்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து கிறிஸ்துவனுடைய மனிதத்துவம், கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்துவம், கிறிஸ்துவனுடைய இந்த மனிதத்துவமும் தெய்வத்துவமும் எப்படி இணைந்து செயல்படுகின்றன என்பதை குறித்தும் நாம் பார்க்க போகின்றோம். வேதத்திலே அநேக வேத பொருட்கள் ஒரு மனிதன் கிறிஸ்துவை குறித்து என்ன அவன் நினைக்கிறான்
என்பதில்தான் அடங்கி இருக்கிறது. சபை சரித்திரத்தை பார்க்கும் பொழுது ஏரியன், நெஸ்டோரியன் போன்ற பலர்கள் இந்த கிறிஸ்துவனுடைய உபதேசத்தோடு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அடுத்து உங்களுக்கு சொன்னேன், கிறிஸ்துவனுடைய வேலை என்ன என்பதை குறித்து படிப்போம் என்று சொன்னேன். அதை குறித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் தீர்க்கதரிசியாக, அவர் ஆசாரியனாக, அவர் ராஜாவாக அவர் செயல்படுகிறார். ஆங்கிலத்திலே இவற்றையெல்லாம் தி ஆஃபீஸஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று கூறுகிறோம். இயேசுவினுடைய உத்தியோகம் அல்லது அலுவல் தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக, ராஜாவாக எப்படி அவர் செயல்படுகிறார். அட்டோன்மெண்ட், பிராயச்சித்தம். ஒரு மனிதனுடைய பாவம் எப்படி பிராயச்சித்தப்படுகிறது, எப்படி சரி செய்யப்படுகிறது, அதனுடைய அடிப்படை என்ன என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவர் திரும்பமாக வரப்போகின்றார். இயேசு கிறிஸ்து ஒரு காலத்திலே திரும்ப வரப்போகிறார், வந்து உலகை ஆட்சி செய்ய போகிறார். ஆனால் அதுவரைக்கும் என்ன செய்ய போகிறார், என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? நமக்காக பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கின்றார். இது போன்ற காரியங்கள் எல்லாம் படிக்கப் போகின்றோம். கடைசியாக நாம் சுவிசேஷ வேலை செய்கிறோம், மிஷனரி வேலைகள் செய்கிறோம். இதிலே கிறிஸ்துவனுடைய பங்கு என்ன? சமூக நீதியிலே கிறிஸ்துவனுடைய பங்கு என்ன? மற்ற மதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை, இது போன்ற காரியங்கள் எல்லாம் நாம் படிக்கப் போகின்றோம். ஆகினாலே அன்பான சகோதர சகோதரிகளே, நான் முதலாவதாக சுருக்கமாக இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அதற்கு முன்பதாக கிறிஸ்து யார் என்பதுதான் அடிப்படையான கேள்வி. அதுதான் இந்த பாடத்தினுடைய ஆதாரம் என்பதையும் உங்களுக்கு சொன்னேன். கடைசியாக இந்த பாடத்திலே, இந்த கிறிஸ்டாலஜி என்ற பாடத்திலே என்னவெல்லாம் படிக்கப் போகின்றோம் என்பதையும் குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த வகுப்பிலே இந்த கிறிஸ்டாலஜி அல்லது கிறிஸ்துவை குறித்த இந்த பாடத்திலே இதை நாம் ஏன் படிக்க வேண்டும்? அடிப்படை கேள்வி, கிறிஸ்து யார், ஏன் இதை படிக்க வேண்டும்? இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியாக விடை சொல்லவில்லை என்றால் இந்த வகுப்புகளிலே நீங்கள் படிப்பதே அவ்வளோ பிரயோஜனம் செய்யாது. அதனால் இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், நாம் படிக்கின்ற இந்த பாடத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பார்க்க போகின்றோம். ஏன் இதை படிக்க வேண்டும்? முதலாவதாக கிறிஸ்து யார் அல்லது கிறிஸ்துவை குறித்த சரியான பாடம், இதுதான் வேதபூர்வமான கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை ஒரு சோதனை. ஆங்கிலத்தில் லிட்மஸ் டெஸ்ட் என்று சொல்வார்கள். ஒரு திரவம் அது அமிலமா காரமா என்பதை பயன்படுத்துவதற்கு லிட்மஸ் என்ற ஒரு சிறிய பேப்பரை நான் பயன்படுத்த வேண்டும். அது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த திரவம் அது ஒரு ஆசிடா அல்லது பேஸ் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லிவிடும். அதே போல கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்கள், கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் நீங்கள் வேதபூர்வமான கிறிஸ்தவர்களா இல்லையா என்பதை உங்களுக்கு தெளிவிக்கும். இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறோம். அப்போ அந்த கிறிஸ்தவத்தினுடைய மையமாக இருப்பது யார்? கிறிஸ்து. ஸோ அந்த கிறிஸ்து தான் நம்முடைய அடையாளமாக, ஆங்கிலத்தில் நம்முடைய ஐடென்டிட்டியாக இருக்கிறார். கிறிஸ்டியானிட்டி இஸ் பை வெரி நேம் கிறிஸ்டியன்ஆனிட்டி. அப்போது நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் உங்களுக்குள்ளே என்ன யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்தவம் இருக்க முடியாது. உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. சில மதங்கள் பல தெய்வ வணக்கங்களை உடைய மதங்கள் இருக்கின்றன. அதில் நீங்கள் ஒரு தெய்வத்தை எடுத்து விட்டாலும் கூட அந்த மதம் தொடரும். ஆனால் இந்த கிறிஸ்தவத்திலே கிறிஸ்துவை எடுத்துவிட்டால் இந்த வழி
இந்த அமைப்பு தொடராது. ஆகவே கிறிஸ்து என்பவர் கிறிஸ்தவன் மற்றும் கிறிஸ்தவத்தினுடைய மையமாக, நடுநாயகமாக, அடையாளமாக இருக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கிறிஸ்துதான் இந்த வேதத்தினுடைய அடிப்படையான ஒரு செய்தியாகவும் இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்க முடியும். லூக்கா ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து விட்டார். ஆனால் அது சீஷர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. இந்த சீஷர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மரித்து மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் வீணாக போய்விட்டதே என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு சில சீஷர்கள் வழிநடந்து செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடு கூட சேர்ந்து கொள்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட சேர்ந்து எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை வைக்கின்றார். இன்று நடந்த காரியத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? நாங்கள் இயேசு என்ற ஒரு நபர் எங்களை மீட்பார், எங்களை ரட்சிப்பார், அவர்தான் மேசியா என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அவர் இன்று சிலுவையிலே அடிக்கப்பட்டு கொலை செய்து விட்டார். அதை குறித்து தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொல்லி சிலர் எங்களை பிரமிக்க பண்ணுகிறார்கள் என்று அந்த சீடர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, பாருங்கள், லூக்கா 24வது அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, மோசேன்னு சொல்லும் பொழுது மோசே எழுதின புதிய சொல்லிய புத்தகங்கள், அதற்கு பின்னால் வரக்கூடிய தீர்க்க தரிசன புத்தகங்கள், இவை எல்லாமே என்னை பற்றி தான் கூறுகிறது. நான் தான் தீர்க்க தரிசனம் மற்றும் நியாயப்பிரமாண புத்தகங்களுடைய மையமாக, நடுநாயகமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். அதைத் தொடர்ந்து 44ஆம் வசனம் பாருங்கள். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்று சொன்னார். நம்ம பின்பற்றக்கூடிய இந்த பழைய ஏற்பாடு அது எபிரேயருடைய வேதம் ஆக இருந்தது. அப்போ இந்த எபிரேயருடைய வேதம் அல்லது இன்றைய பழைய ஏற்பாடு அது மூன்றாக நாம் பிரிக்க முடியும். நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், சங்கீதங்கள். வெறும் சங்கீத புத்தகம் அல்ல, அதோடு தொடர்புடைய மற்ற புத்தகங்கள். ஆக ஒட்டுமொத்தமாக பழைய ஏற்பாடு. ஆக எபிரேய வேதம். இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார், இந்த எபிரேய வேதமானது என்னை பற்றித்தான் கூறுகிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆதியாகமத்திலிருந்து இன்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களுமே ஒரு வகையில் அல்லாவிட்டால் இன்னொரு வகையிலே இயேசு கிறிஸ்துவையே சுட்டி காட்டும் சுட்டு பலகையாக அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அடுத்து பவுல் பாருங்க, தன்னுடைய நிருபத்தில் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை, கிறிஸ்தவத்தினுடைய மையம் என்று மிக தெளிவாக அவர் கூறுகிறதை பார்க்கின்றோம். ஸோ கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. அடுத்த அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது கடவுளும் மனிதனும் என்ற ஒரு உறவிலே பார்க்கும் பொழுது அவர் மிகப்பெரிய வேலைகளை செய்திருக்கின்றார். சிருஷ்டிப்பிலே கண்டிப்பாக கிறிஸ்துவனுடைய பங்கு இருக்கிறது. மிக தெளிவாக நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆதியிலே
அந்த தேவன் என்ன செய்கிறார்? மனிதனை சிருஷ்டிக்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் தன்னை சிருஷ்டிகராக அவர் கூறுகிறார். கொலோசியர்கள் நிறுவத்திலும் எபிரேயர்கள் நிறுவத்திலும் இயேசு கிறிஸ்துவும் அவர் சிருஷ்டி கர்த்தாவாக இருந்தார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். தேவனும் மனிதனும் என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக பிதா எல்லாவற்றையும் செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் கடவுளை குறித்து பார்க்கும் பொழுது அவர் திரியேகத்தன்மை உடையவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவனாக 3 நபராக அவர் செயல்படுகிறார். அப்படி பார்க்கும் பொழுது சிருஷ்டிப்பிலே பிதாவோடு கூட சம பங்கை இயேசு கிறிஸ்து வகிக்கின்றார். தேவன் மனிதனை சிருஷ்டித்த அதே சமயத்திலே இயேசு கிறிஸ்துவும் மனிதனை சிருஷ்டிக்கின்றார். நாம் இதை குறித்து தீர்க்கமாக படிக்கப் போகின்றோம். கொலோசியர்கள் நிருபம் மற்றும் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் படிக்கும் பொழுது இயேசு தன்னை சிருஷ்டி கர்த்தாவாக அவர் விளக்குகின்றார். அதில் எந்த விதமான ஒரு வித்தியாசம் இல்லை. அடுத்தபடியாக மீட்பு, இதுதான் இயேசு கிறிஸ்துவின் மிக மிக முக்கியமான ஒரு வேலை. இந்த மீட்பிலே பிதாவாகிய தேவனுக்கும் பங்கு இருக்கிறது, குமாரனுக்கும் பங்கு இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருக்கும் பங்கு இருக்கிறது. மீட்பிலே இயேசு கிறிஸ்துவின் பங்கு, அவர்தான் மையமாக செயல்படுகிறார். தேவன் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் இந்த பூவிலகிலே மனிதனாக பிறந்து மனிதர்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். இதை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அவன் மீட்கப்படுகிறான். இப்போ பிதா குமாரனை அனுப்புகிறார். குமாரன் கீழ்ப்படிந்தவராக பூமிக்கு வருகிறார். அதனால் சொல்ல வரக்கூடிய காரியம், மீட்பிலே கிறிஸ்துவினுடைய பங்கு பிதாவோடு கூட சரிசமமானது என்று சொல்ல விரும்புகிறேன். அடுத்து மத்தியஸ்தம். எந்த ஒரு மனிதனும் தேவனிடத்திலே நேரடியாக வர முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே வர முடியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆக கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த இடைவெளியிலே, அந்த வேத படத்திலே கிறிஸ்துவை குறித்த பாடம் என்பது மிக மிக முக்கியமானது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதோடு தொடர்புடைய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், அதாவது கிறிஸ்துவை குறித்த பாடமும் இறையியலும் என்று நாம் எடுத்துக்கொள்ளும். ஆங்கிலத்திலே கிறிஸ்டாலஜி அண்ட் தியாலஜி. இறையிலே பலவிதமான தலைப்புகளிலே நாம் இறையியல் படிக்கின்றோம். அதில் நாம் படிக்கக்கூடிய எல்லா இறையியலும் அவை நேரடியாக இயேசு கிறிஸ்துவோடு கூட தொடர்பு கொண்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பாருங்க, வேதத்தை படிக்கும் பொழுது தியாலஜி ப்ராப்பர் அல்லது முறைப்படுத்தப்பட்ட இறையியல் என்று ஒன்று இருக்கிறது. அது தேவனை குறித்து, குறிப்பாக பிதாவை குறித்து அதிகமாக, தேவனை குறித்து நாம் அதிகமாக படிப்போம். அந்த பாடமாக இருந்தாலும் சரி, திரித்துவ பாடமாக இருந்தாலும் சரி, ரட்சிப்பாக இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய எதிர்காலத்தை பற்றிய பாடமாக இருந்தாலும் சரி, சபையை குறித்த பாடமாக இருந்தாலும் சரி, இந்த கிறிஸ்டாலஜி, கிறிஸ்துவை பற்றிய பாடம் அல்லது கிறிஸ்து, இது போன்ற எல்லா பாடங்களிலும் அவர் தொடர்புடையவராக இருக்கின்றார். ஒரு சமயத்தில் தோமா ஆண்டவரை நோக்கி இப்படி சொல்கிறார், ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இயேசு உடனடியாக, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி கேட்க சொல்லுகிறாய் என்றார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒருவன் கண்டால் அவன் தேவனை, அவன் கடவுளை கண்டுவிட்டான். அதாவது நான் சொல்ல வரக்கூடிய காரியம், இறையியலினுடைய எல்லா அங்கங்களிலும்
கிறிஸ்து அங்கே பங்கு வைக்கின்றார். ஏற்கனவே சொன்ன அந்த ரட்சிப்பை குறித்து மீண்டுமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ரட்சிப்பை குறித்து படிக்கப் போகின்ற பாடம் சொட்டீரியாலஜி அல்லது ரட்சிப்பு இயல் என்று அதன் பெயர். அதிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து மிக ஆழமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனாக அவர் இல்லாவிட்டால், இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுக்காவிட்டால், இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக சிலுவையிலே மரிக்காவிட்டால் அவர் என்ன செய்ய முடியாது? நமக்கு ரட்சிப்பை அவர் சிலுவையிலே சம்பாதிக்க முடியாது. இதை குறித்து நாம் தீர்க்கமாக வரப்போகின்ற வகுப்புகளிலே படிக்கப் போகின்றோம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 17வது வசனம். எபிரேயர் 2:17. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருக்கின்றது. பாருங்க, எபிரேயர் 1வது அதிகாரத்தில் இயேசுவை குறித்து அவர் தேவன் என்றும் அவருடைய தெய்வீகத்துவத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். 3ஆம் வசனத்தில், எபிரேயர் 1வது அதிகாரம் 3ஆம் வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபம் என்று சொல்லுகிறார். இவரை குறித்து பார்க்கும் பொழுது இவர் உலகத்தை உண்டாக்கினார் என்று பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் தம்முடைய வசனத்தில் தாங்குகிறார் என்று பார்க்க. இப்படி 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதை அதிகமாக வலியுறுத்துகிறார் ஆசிரியர். 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனாக மாற வேண்டும் என்பதை பற்றி கூறுகிறார். இங்கே மிக தெளிவாக சொல்கிறார், தன்னுடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அவர் என்ன செய்ய முடியும்? பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியும் என்று கூறுகிறார். அப்போது இந்த ரட்சிப்பிலே இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க முடியாது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிறிஸ்துவை குறித்து நாம் ஏன் படிக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். ஒருவன் கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறான் என்பதுதான் அவன் உண்மை கிறிஸ்தவனா அல்லது வேதபூர்வமான கிறிஸ்தவனா என்பதை அது நமக்கு கொடுக்கிறது. நம்முடைய அடையாளமாக கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமாக இயேசு கிறிஸ்து அவர் இருக்கின்றார். வேதத்தினுடைய மையமான ஒரு பாடம் யார் என்று கேட்டால் கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார், வேதம் முழுவதுமாக என்னையே சுட்டி காட்டுகிறது என்று அவர் சொல்கிறார். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது தேவனையும் மனிதனையும் கொடுத்த திட்டத்தை குறித்து பார்த்தால், சிருஷ்டிப்பாக இருந்தாலும் சரி, மீட்பாக இருந்தாலும் சரி, மத்தியஸ்தமாக இருந்தாலும் சரி, அங்கே கிறிஸ்து மிகவும் முக்கியமான ஒரு வேலை செய்கின்றார். இறையல் எடுத்துக்கொள்வோம். கிறிஸ்து இல்லாமல் எந்த இறையலும் இல்லை. அது தியாலஜி ப்ராப்பர் முறைப்படுத்தப்பட்ட இறையலாக இருக்கட்டும், திருத்துவமாக இருக்கட்டும், ரட்சிப்பாக இருக்கட்டும், எதிர்காலத்தை குறித்த பாடமாக இருக்கட்டும், சபையை குறித்த பாடமாகட்டும், கிறிஸ்து இல்லாவிட்டால் எந்த ஒரு பாடமுமே இல்லை. தோமாவிட்டே ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், நீ என்னை கண்டால் பிதாவை கண்டாய், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். இப்போ தேவனை அறிய வேண்டும் என்றால் அதே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவை அறிவது மட்டும்தான். ரட்சிப்பை குறித்து தீர்க்கமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தேவனாகவும் இருக்க வேண்டும், மனிதனாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கடவுள் மனித அவதாரம் எடுக்க வேண்டும். எடுத்து மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க வேண்டும். ஆக இப்படி எல்லா தளங்களிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியத்துவத்தை நாம் காண முடியும். அதாவது கிறிஸ்துவை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கும் என்றால் உங்களுடைய சுவிசேஷமும் தெளிவில்லாமல் தான் இருக்கும். வீக் கிறிஸ்டியானிட்டி லீட்ஸ் டு எ வீக் சர்ச் அண்ட் டிஸ்டார்டட் காஸ்பல். ஒரு பலவீனமான கிறிஸ்துவை பற்றிய அறிவு ஒரு பலவீனமான ஒரு சபையையும் ஒரு திசை திருப்பப்பட்ட சுவிசேஷத்தையுமே அறிவிக்கும். இதுவரைக்கும் இந்த கிறிஸ்துவை பற்றிய இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். இந்த பாடத்தில் எதை குறித்தெல்லாம் நாம் படிக்கப் போகிறோம் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த பாடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதையும் குறித்து நாம் பார்த்தோம்.
அதோடு தொடர்புடைய அடுத்த முக்கியமான கேள்வி, இதில் வரக்கூடிய பதில்கள் ஏற்கனவே சொன்ன பதில்களைப் போலவே இருக்கலாம், இருந்தாலும் இவை மிக முக்கியமானவை. நாம் ஏன் கிறிஸ்துவை குறித்து படிக்க வேண்டும்? மிக முக்கியமான ஒரு கேள்வி. நாம் ஏன் கிறிஸ்துவை குறித்து நாம் படிக்க வேண்டும்? பாருங்க, நமக்கு முன்பதாக பல சவால்கள், பல கேள்விகள், பல தவறுகள், இவை எல்லாமே இந்த கிறிஸ்து என்ற நபரை சுற்றி சரித்திரத்திலே அதிகமாக வந்திருக்கிறது. அதனால் இவற்றெல்லாம் நாம் சமாளிக்க வேண்டுமென்றால் நமக்கு கிறிஸ்துவை குறித்த தெளிவு நமக்கு அவசியம். கிறிஸ்துவை குறித்து தவறான பல உபதேசங்கள் இருக்கும் என்றால் கிறிஸ்துவை குறித்த சரியான உபதேசம் என்ன என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். சபை சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது வேதபூர்வமாக ஏற்பட்ட பல போராட்டங்கள் எல்லாமே கிறிஸ்துவை மையமாக வைத்தவைகள். ஆக முதலாவதாக நாம் பார்க்க வேண்டுமென்றால் சத்தியத்தை நாம் சரியாக அறிந்து கொள்வதற்கும் வேத புரட்டுக்களை நாம் எதிர்கொள்வதற்கும் கிறிஸ்துவை குறித்த அறிவு நமக்கு தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே சபை சரித்திரத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவை சுற்றிய காரியங்களை குறித்தும் பல காரியங்களை குறித்து அவர்கள் சிந்தித்தார்கள், உரையாடினார்கள், விவாதித்தார்கள். எது சரியானது என்பதை அவர்கள் கடைசியாக அவர்கள் இன்னும் கண்டு கொண்டார்கள். த கவுன்சில்ஸ் ஆஃப் நேசியா அண்ட் சால்சடோன், நேசியா என்ற இடம், அங்கே சால்சடோன் என்ற இடங்களிலே அவர்கள் கூடி அவர்கள் விவாதித்திருக்கின்றார்கள். தவறான உபதேசங்களுக்கு எதிராக அவர்கள் சத்தியத்தை நிலைநிறுத்தியிருக்கின்றார்கள். ஒரு சில தவறான உபதேசங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதோடு கூடிய சரியான உபதேசம் என்ன என்பதையும் குறித்து சொல்ல விரும்புகிறேன். இவற்றை குறித்து பின்பதாக நாம் தீர்க்கமாக படிப்போம். ஏரியனிசம், ஏரியன் என்று ஒருவர் இருந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முழு தெய்வீகத்துவத்தையும் அவர் மறுதலித்தார். இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரணமான மனுஷன். இயேசு கிறிஸ்து அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று அவர் கூறினார், ஏரியன் கூறினார். பின்பதாக அது தவறு என்று நிரூபிக்கப்பட்டது. டோசட்டிசம் என்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது. அது இயேசுவினுடைய முழு மனிதத்துவத்தை மறுதலிக்கிறது. இயேசு கிறிஸ்து பார்ப்பதற்கு மனிதனைப் போல காட்சியளித்தார் என்று கூறுகிறது. அதுவும் தவறுதான். இயேசு கிறிஸ்து நம்மை போன்ற மாம்ச உடலிலே வந்தார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து என்னை தொட்டுப்பார் என்று சொன்னார். யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது நாங்கள் கண்டதும் தொட்டதும் என்று அவர் கூறுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து மனித உடலிலே வந்தார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து அடாப்ஷனிசம் என்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது. தத்து எடுத்துக்கொள்ளுதல். இயேசு ஒரு மனிதனாகத்தான் இருந்தார், ஆனால் ஒரு நாளிலே கடவுள் அவரை தேவகுமாரனாக தத்து எடுத்துக்கொண்டார் என்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது. இவையெல்லாம் தவறானவை. இயேசு கிறிஸ்து முழுவதுமான தேவனாக இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து முழு மனிதனாக இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவராக எப்பொழுதுமே இருக்கின்றவர். பிதாவை போன்று தெய்வத்துவம் உடையவராக நித்தியமாக அவர் இயங்கிக் கொண்டிருக்கின்றவர். ஆகினாலே சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை குறித்து வரக்கூடிய இப்படி தவறான உபதேசங்களை நாம் சரியாக கையாள வேண்டுமென்றால் கிறிஸ்து யார், த பர்சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு யார், அவருடைய ஆழ்த்துவம் என்ன, நேச்சர் ஆஃப் கிரைஸ்ட், அவருடைய தன்மை என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, நம்ம இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் எல்லாவற்றையுமே ஒரு சந்தேக கண்ணோடு கூட பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். சரித்திரபூர்வமாக சில சந்தேகங்கள் நாம் வாசிக்கக்கூடிய, நான் நம்புகின்ற இந்த சுவிசேஷ புத்தகங்களை நாம் எவ்வளவு தூரம் நம்ப முடியும் என்ற ஒரு கேள்வி.
கிறிஸ்து உண்மையிலேயே ஒரு சரித்திர புருஷன் தானா என்ற ஒரு கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சுவிசேஷங்களை நாம் நம்பலாம். இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் காட்டக்கூடிய சரித்திர புருஷன், இல்லை மாற்று கருத்து கிடையாது. அடுத்து சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அங்கே எத்தனையோ வழிகள் இருக்கின்றன, எல்லா வழிகளுமே ரோமுக்குத்தான் செல்லுகின்றன. எத்தனையோ மார்க்கங்கள் உண்டு, அதில் இயேசு கிறிஸ்துவும் ஒரு மார்க்கம் என்று கூறுகிறார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. நானே வழி, நானே சத்தியம் என்று அவர் கூறுகிறார். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் விஞ்ஞான கண்ணோட்டத்திலே அவர்கள் பார்க்கின்றார்கள். அதனால் என்ன, எதெல்லாம் அவங்க மறுக்கின்றார்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய கன்னியின் பிறப்பு மறுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அங்கே மறுக்கப்படுகிறது. ஏனென்றால் இவையெல்லாம் விஞ்ஞான கண்ணோட்டத்திற்கு அப்பாற்பட்டவை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய கன்னி பிறப்பும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் இல்லாவிட்டால் கிறிஸ்துவமே இல்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கின்றார் என்பதற்கு பல சாட்சிகள் உண்டு. விஞ்ஞானபூர்வமாக இயேசு கிறிஸ்துவினுடைய கன்னிப்பிறப்பை நம்மால் நிரூபிக்க முடியாது. ஆனால் அங்கே மிரக்கிள்ஸ், அற்புதங்களுக்கு வேதத்திலே கிறிஸ்தவத்திலே இடம் இருக்கிறது. அற்புதத்தை நம்பாவிட்டால் கிறிஸ்தவமே இல்லை. ஸோ நாம் வேதத்தையும் அற்புதங்களையும் நாம் நம்பும் பொழுது அங்கே கன்னிப்பிறப்பை நம்பித்தான் ஆக வேண்டும். கன்னிப்பிறப்பை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுக்கும் பொழுது அவர் பாவமற்றவராக இருக்க வேண்டும். அவர் பாவமற்றவராக இருக்க வேண்டும் என்றால் கன்னிப்பிறப்பு அவசியம். மனுக்குலத்திலே நாம் வந்த அனைவருமே ஆதாமினுடைய வழி தோன்றலாக இருக்கின்றோம். நாம் அனைவரும் பாவ சுபாவம் உடையவர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை அவர் சுமக்க வேண்டும் என்றால் அவர் கன்னியினுடைய பிறப்பை எடுத்தே ஆக வேண்டும். அதனால் கன்னி பிறப்பை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிப்பு இல்லை. அதே போல உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தினுடைய ஆணி வேர். கிறிஸ்தவம் இல்லாவிட்டால், உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்தவமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும் பொழுது அவர் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே அவர் ஈடுபட்டிருக்கின்றார். நம்ம 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கே பவுல் மிக தெளிவாக அந்த உயிர்த்தெழுதலை அவர் எடுத்து நிறுத்துகின்றார். இப்போ கடைசியாக அவர் சொல்லும் பொழுது நீங்களே அதற்கு சாட்சிகள் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக இருப்பவர்கள் நீங்கள் என்று கூறுகிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் பாருங்கள், 15ஆம் வசனம் 13ஆம் வசனத்திலிருந்து, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. 16ஆம் வசனம் பாருங்கள், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். பாருங்கள், இன்றைக்கி ஒரு கூட்ட மக்கள் பாவத்தை விட்டு மாறி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்கள். கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள். அதாவது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதற்கு பெரிய விலைக்கரையும் கொடுக்க வேண்டும். சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்வதென்றால், நீரோட்டத்தோடு செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் வாழ்வது எளிது. எல்லோரும் போகக்கூடிய அந்த வழியில் நான் போய்விடுகிறேன். ஆனால் நான் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் சமுதாயத்திற்கு எதிராக, எல்லா மக்களும் போவதற்கு எதிராக நான் செயல்பட வேண்டும். ஆக என்ன நடைபெறுகிறது? நான் ஒரு பெரிய எதிர்நீச்சல் அடிக்க வேண்டியிருக்கிறது. ஆக இந்த எதிர்நீச்சலிலே எனக்கு பெரிய இழப்புகள் ஏற்படுகிறது. என்னுடைய இயல்பான சாதாரணமான வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன். நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கின்றார். இந்த இயேசு கிறிஸ்து திரும்பமாக வரப்போகின்றார். இந்த இயேசு கிறிஸ்துவினை நியாயம் தீர்க்க வரப்போகின்றார். அப்பொழுது அவர் வரும் நாளிலே நாம் பாவியாக காணப்படக்கூடாது. அதற்காகத்தான் நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன். அதனால்
பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார்? நீங்கள் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிற விருப்பமே இறுதியாக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கின்றார் என்பதற்கான ஒரு தெளிவு என்று அவர் கூறுகிறார். அதனால் கிறிஸ்துவை பற்றிய பாடம் என்பது சிந்தித்து அறிவுபூர்வமாக மிகவும் மரியாதையோடு கூட மற்றவர்களிடத்திலே நம்முடைய விசுவாசத்தை எப்படி எடுத்து சொல்லுவது என்பதற்கு நமக்கு உதவுகிறது. பாருங்கள், 1 பேதுரு 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கின்றோம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆகவே நம்மிடத்திலே அநேகர் கேள்வி கேட்பார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அவர்களுக்கு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லுவதற்கு நாம் கிறிஸ்துவை பற்றி படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அடுத்து, ஒரு தனி மனிதனுடைய, ஒரு விசுவாசியினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பதற்கு கிறிஸ்துவை பற்றிய அறிவு மிகவும் அவசியம். நீங்கள் கிறிஸ்துவை குறித்து எந்த அளவிற்கு அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சியை அடைவீர்கள். அதனால் கிறிஸ்துவை குறித்த அந்த அறிவை நீங்கள் விருத்தி செய்து கொண்டே இருக்க வேண்டும், அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மனிதத்துவத்தை, அந்த ஒரு மனிதனானார் என்கிற காரியத்தை நாம் அறிந்திருக்கும் பொழுது, சிலுவையிலே எவ்வளவு பெரிய விலைக்கிரயத்தை அவர் செய்தார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் அறிந்திருக்கும் பொழுது, நாம் இன்னும் அதிகமாக அன்பிலே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை கொடுத்து நம்பிக்கையிலே வளர்வதற்கு நமக்கு அது ஊக்கமளிக்கிறது. ஆக தனிப்பட்ட முறையிலே நமக்கு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட வேண்டுமென்றால் நிச்சயமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை குறித்து நாம் சரியாக நாம் படிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் நல்ல மாதிரியாக இருக்கின்றார். தாழ்மையினுடைய மாதிரியாக, அன்பினுடைய மாதிரியாக இருக்கின்றார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம். பிலிப்பியர் 2:6 முதல், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இயேசு கிறிஸ்து மனிதனைப் போல அவர் மாறுவது சாதாரணமான விஷயம் இல்லை. தேவனுக்கு சமமாக இருந்தவர் அவர் மனிதனாக மாறுகிறார், அடிமையாக மாறுகிறார், சிலுவையிலே மரிக்கின்றார். ஒரு அடிமையைப் போல, ஒரு சாபம் நிறைந்த, யாராலும் விரும்பப்படாத ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலையை அவர் அடைகின்றார். இதை நாம் அறிந்திருக்கும் பொழுது நாமும் கூட தாழ்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் உந்தப்படுகிறோம். 2 பேருக்கு இடையிலே பகை உணர்வு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? 2 பேரும் தங்களை உயர்வாக எண்ணுகிறார்கள், தாழ்த்துவதற்கு தங்களுக்கு விருப்பமில்லை. ஆகவே 2 நபர்களுக்கு இடையிலே அங்கே ஒற்றுமை வர வேண்டும் என்றால், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வர வேண்டும் என்றால், ஒருவருக்கு ஒருவர் சரியான உறவு வர வேண்டும் என்றால் 2 பேரும் தங்களை தாழ்த்த வேண்டும். குறைந்தபட்சம் ஒருவராவது தன்னை தாழ்த்த வேண்டும். அவர் எப்படி தாழ்த்த முடியும்? அவர் கிறிஸ்துவை பற்றி அறிந்திருந்தால், இயேசு கிறிஸ்து என்னும் தேவன் எப்படி தன்னை தாழ்த்தினார், மனுக்குலத்திற்காக மரித்தார் என்பதை ஒரு மனிதன் அறிந்திருக்கும் பொழுது அவனுக்கு தாழ்மை ஆக்குவது என்பது ஒரு பெரிய ஒரு காரியமே அல்ல. பாருங்கள், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். இதோடு கூட தொடர்புடைய மற்றொரு காரியம், இயேசு கிறிஸ்து என்னுடைய பின்னடியார்கள் சீஷத்துவத்தை பற்றி படிக்கும் பொழுது மத்தேயு 16:24, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வரக்கடவன் என்று கூறுகிறார். ஆக இந்த உலகத்திலே சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதாக இருந்தாலும் சரி, சீஷத்துவ வாழ்க்கை வாழ்வதாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்றால் அவரை குறித்து மென்மேலும் நாம் படிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக படிப்பது
நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு அது உந்துதல் அளிக்கும். அடுத்தபடியாக சபையினுடைய ஒரு ஒருமைப்பாட்டிற்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த பாடம் மிக 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 அவசியம். நாம் அனைவரும் பல சமயத்திலே பேசக்கூடிய ஒரு காரியம் ஒற்றுமை, யூனிட்டி, இது மேலோங்கி இருக்க வேண்டும் என்று நாம் கூறுகிறோம். அதில் பல சமயத்தில் சபைகளுக்கு இடையே இந்த ஒற்றுமை இல்லாததற்கு காரணம் கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய மாறுபட்ட வெவ்வேறான சிந்தைகள். பல டினாமினேஷன்ஸ், பல சபை பிரிவுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு சபை பிரிவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொரு அறிவை கொண்டதாக இருக்கின்றது. ஆகையினாலே இந்த சபை பிரிவை சேர்ந்தவர்கள் ஒன்றாக இணைவது கூடாத காரியமாக இருக்கின்றது. ஆக சபைகளிலே ஒற்றுமை நிலவ வேண்டுமென்றால், சபைகளுக்கு இடையே சபைகளுக்கு உள்ளே ஒற்றுமை நிலவ வேண்டுமென்றால் கிறிஸ்துவை குறித்த சரியான அறிவு இருக்க வேண்டும். கத்தோலிக்க சபை என்றும், ஆர்த்தடாக்ஸ் சபை என்றும், புராட்டஸ்டன்ட் சபை என்றும் இன்னும் எத்தனையோ பிரிவுகள் இருக்கின்றன. எல்லா பிரிவுகளும் சபையை குறித்து மட்டுமல்ல, கிறிஸ்துவை குறித்து வெவ்வேறான கோட்பாடுகள் உடையவைகளாக இருக்கின்றன. அப்போ இந்த சபை பிரிவை சேர்ந்தவர்களெல்லாம் வேதத்தை படித்து கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, என்ன போதிக்கிறது என்பதை அவர்கள் அறிந்தார்கள் என்றால், இவர்களெல்லாம் ஒற்றுமையாக வந்து ஒருமைப்படுவதற்கு இது மிக அவசியமாக அமைகிறது. அடுத்து, சபையிலே ஒரு மேய்ப்பர், ஒரு போதகர் சரியானபடி சபையை அவர் மேய்க்க வேண்டுமென்றால், சபையை அவர் வழி நடத்த வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் அறிந்திருக்க வேண்டும். சபை மக்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். சபையிலே அநேகர் கஷ்டப்படுகிறார்கள். அப்போ அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய காரியம், நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய தலைவனாகிய இயேசு கிறிஸ்துவே சிலுவையிலே அவர் கஷ்டப்பட்டிருக்கின்றார், அவர் மரித்திருக்கின்றார், உயிரை கொடுத்திருக்கின்றார். நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே நீங்கள் இயேசுவிடம் பாருங்கள், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் என்று கூறுகிறார்கள். ஒரு வகையிலே அது உண்மைதான். இயேசுவிடம் வரும்பொழுது உங்களுடைய பிரச்சனை தீரும். ஆனால் எல்லா பிரச்சனையும் எல்லா காலகட்டத்திலும் எல்லாருக்கும் தீருமா என்றால் அது கேள்விதான். பல விசுவாசிகள், பல கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் துன்பத்தின் வழியாக கடந்து செல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆறுதலின் வசனம் அவசியம். இயேசு கிறிஸ்துவை குறித்த முன்மாதிரி அவசியம். ஒரு வசனம் வாசிப்போம். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எவ்விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து நம்மை போல சோதனைகளே கடந்தவர், ஆனால் ஒரு பாவமில்லாதவர். பிரதான ஆசாரியனாக இருந்து நம்மோடு கூட தம்மை அடையாளப்படுத்தி கொள்ளுகிறார். ஆக இதை நாம் உணரும் பொழுது நம்முடைய வேதனைகளை நமக்காக பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் இருக்கின்றார். நம்மை போலவே கஷ்டப்பட்ட இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். நமக்கு இன்மையிலே நமக்கு விடுதலை தருவார். இம்மையிலே விடுதலை தராவிட்டாலும் அருமையில் கண்டிப்பாக அவர் நமக்கு விடுதலை தருவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள நமக்கு கிறிஸ்துவை குறித்த பாடம் உதவும். நாம் இயேசு கிறிஸ்துவிடம் வரும்பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் செய்வதை பாருங்கள். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாக வர நமக்கு மார்க்கம் இருக்குது. எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றார்கள். அந்த தேவரிடத்தில் எந்த மனுஷனும் பக்கத்தில் தைரியமாக போக முடியாது. ஈவன் அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது யெகோவாகிய தேவனிடத்தில் யாரும் போக முடியாது. போனால் அவர்கள் பொசுங்கி போவார்கள். கிறிஸ்துவின் வழியாக நாம் பிதாவிடத்தில் செல்லும் பொழுது மட்டுமே நமக்கு விடிவு இருக்கிறது. இது ஒரு பேரழைப்பு. கிருபாசன தண்டையிலே வாருங்கள் என்று அழைக்கின்றார். எபிரேயர்கள் ஆக்கியோன். பழைய ஏற்பாட்டிலே அது அங்கே தேவாலயமாக இருக்கட்டும் அல்லது கூடாரமாக இருக்கட்டும்,
மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக யாரும் செல்ல முடியாது. பிரதான ஆசாரியர் மட்டுமே வருஷத்திற்கு ஒரு முறை செல்ல முடியும். அந்த இடத்தில் தான் அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் பலியை எடுத்துக்கொண்டு, இரத்தத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கிருபாசன தண்டையிலே பிரதான ஆசாரியர் மட்டுமே வருஷத்திற்கு ஒரு முறை செல்ல முடியும். அன்றைக்கி அழைப்பு என்ன? நீங்கள் இயேசுவிடம் வந்தால் கிருபாசன தண்டையிலே வந்து விட்டீர்கள், இயேசுவிடம் வாருங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை, கண்ணீர், கவலையெல்லாம் நீங்கள் அவரிடத்திலே சொல்லுங்கள் என்று அவர் கூறுகிறார். ஆக இயேசுவை குறித்து நாம் அறிந்திருக்கக்கூடிய சரியான அறிவு நாம் சரியாக தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்வதற்கு, தேவனிடத்திலே வருவதற்கு அது உதவி செய்கிறது. அது மட்டுமல்ல, நாம் மிஷனரியாக, ஊழியக்காரர்களாக, அருள் பணியாளர்களாக நாம் உலகத்தின் பல பகுதிகளுக்கு செல்லும் பொழுது இயேசுவை குறித்த சரியான நம்முடைய அறிவு அது நமக்கு உதவி செய்கிறது. இயேசு கிறிஸ்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று அவர் நமக்கு அன்பு கட்டளை கொடுத்திருக்கின்றார். அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் அருள் பணியாளர்கள் பல இடங்களுக்கு அவர்கள் செல்கிறார்கள். ஆகவே கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய கடைசி கட்டளையும் நாம் அறிந்திருந்தோம் என்றால் அது நமக்கு ஊழியம் செய்வதற்கு அது மிக அதிகமாக அது உதவி செய்கிறது. கிறிஸ்துவை குறித்த படிக்கக்கூடிய பாடம் நம்முடைய வாழ்க்கையவே அது மாற்றி அமைக்கின்றது. நம்முடைய ஒழுக்க நெறிகளை அது மாற்றி அமைகின்றது. தி சர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் சொல்லக்கூடிய, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது அவர் தன்னுடைய பிரஜைகள், தன்னுடைய மக்களிடத்திலே என்னென்ன எதிர்பார்க்கின்றார் என்ற காரியங்கள் எல்லாம் அந்த மலை பிரசங்கத்திலே பார்க்க முடியும். மகாத்மா காந்தி அடிகளும் கூட அந்த மலை பிரசங்கத்தால் ஈர்க்கப்பட்டவர். மனித நல்லொழுக்கம், மனித நடவடிக்கைகள் இவை எல்லாவற்றுக்கும் கிறிஸ்துவனுடைய இந்த பிரசங்கம் உதவி செய்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் மறக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, நாம் ஆராதிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் அங்கே தேவனை துதிக்க மாட்டார்கள், கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். துதி மிக மிக அவசியமானது, ஆராதனை மிக மிக அவசியமானது. நாம் சரியான தேவனை ஆராதிக்க வேண்டுமென்றால் கிறிஸ்துவை குறித்த நம்முடைய ஒரு அறிவு மிக மிக முக்கியமானது. கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்துவம், கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு பலியாகக்கூடிய அன்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை நிறைந்த உயிர்த்தெழுதல், இவையெல்லாம் நாம் இயேசுவை ஆராதிப்பதற்கும், இயேசுவோடு கூட திரியேக தேவனை ஆராதிப்பதற்கும் மிக மிக அதிகமாக நமக்கு அது உதவுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவை குறித்து ஏன் படிக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தேவை என்ன என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். சபை சரித்திரத்திலே வேத புரட்டுகளை முறியடிப்பதற்கு கிறிஸ்துவை பற்றிய பாடம் உதவி செய்திருக்கிறது. ஆகவே நாம் இன்றும் அதை படிக்க வேண்டும். ஒரு சந்தேக கண்ணாடியை போட்டுக்கொண்டு வேதத்தை பார்க்கக்கூடிய இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகத்திற்கு அறிவுபூர்வமாகவும், அறிவியல் பூர்வமாகவும், சரித்திரபூர்வமாகவும் கிறிஸ்துவை பற்றியும் வேதத்தை பற்றி சொல்லுவதற்கு நாம் கிறிஸ்துவை குறித்து சரியாக படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்மிடத்திலே விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துவை குறித்த அறிவு நமக்கு அவசியம். தனிப்பட்ட விதத்திலே நாம் வளர வேண்டும், ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைய வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்து எந்த வழியிலே நடந்தார் என்பதை அறிந்தால்தான் அவர் செல்லக்கூடிய வழியிலே நாம் போக முடியும். சீஷத்துவத்தினுடைய பாதையிலே போக வேண்டும் என்றால் கிறிஸ்துவை குறித்தும் அவர் சொல்லக்கூடிய கட்டளைகளை குறித்தும் நாம் அறிந்திருக்க வேண்டும். சபையிலே சரியான ஒற்றுமையை காண வேண்டும் என்றால் பெரும்பாலான சபைகள் பிரிந்து கிடப்பதற்கு காரணம் கிறிஸ்துவை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லாதனால்தான். கிறிஸ்துவை குறித்த சரியான வேதபூர்வமான அறிவு ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது சபைகளுக்கிடையே ஒற்றுமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
நீங்கள் ஒரு போதகராகவோ மேய்ப்பராகவோ இருந்தால் உங்களுடைய மந்தையை மேய்க்கும் பொழுது அந்த ஆடுகளெல்லாம் கஷ்டத்திற்குள்ளாக போகும் பொழுது கிறிஸ்துவையும் கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்தையும் நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். எப்படி ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும், நாம் ஏன் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற காரியத்திற்கெல்லாம் கிறிஸ்துவை குறித்த அந்த அறிவு உங்களுக்கு மிக அதிகமாக உதவும். அது மட்டும் இல்லை, கடைசியாக ஒரு சரியான ஒரு ஆராதனையை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்துவை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆராதனை குறித்த பலவிதமான தவறான கோட்பாடுகள் இருக்கின்றன. பலவிதத்திலே மக்கள் ஆராதனை செலுத்துகின்றார்கள். பல ஆராதனைகள் தவறாக இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் சரிப்படுத்த வேண்டும் என்றால் கிறிஸ்துவை குறித்த பாடம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவே கிறிஸ்தவத்தினுடைய மையமாக இருக்கின்றார். கிறிஸ்து யார் என்பதை நமக்கு தெளிவாக வரையறுத்து தருபவர் இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பிற்கும் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் நமக்கு கிறிஸ்துவை பற்றிய அறிவு நமக்கு அவசியம். மற்றவர்களிடத்திலே நம் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு நாம் போராட்டம் செய்வதற்கும் கிறிஸ்துவை குறித்த பாடம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆராதனை செய்வதற்கும் தனிப்பட்ட முறையில் விசுவாச வாழ்க்கையில் வளர்வதற்கும் மற்றபடி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை உலகத்திலே வாழ்வதற்கும் நமக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த பாடம் அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர்கள் நிருபத்திலே இவ்விதமாக கூறுகிறார். ஆங்கிலத்தில் தி இமேஜ் ஆஃப் தி இன்விசிபிள் காட் என்று கூறுகிறார். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் என்று கூறுகிறார். தேவனை நீங்கள் பார்க்க முடியாது. தேவனை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மட்டுமே பார்க்க முடியும் என்று அவர் கூறுகிறார். ஆகையினாலே அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த பாடத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அதிகமாக படிக்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையை அதை மாற்றும். ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக படித்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மாற்றத்தை பெற வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.